Hi hello friends, welcome back to my YouTube channel. நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துருப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்தோம்னா ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து மேக் பண்ணுறது நம்ம வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஃபுல்லாக வந்து பார்ப்போம். இப்போ நம்ம சேனல் வந்து புதுசாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து மேக் பண்ண முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது அலைட் மோஷன் அப்ளிகேஷன் அதுக்கான ப்ரோ வெர்ஷனுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துடும். கிளிக் பண்ணி அப்படியே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி கீழே பார்த்தா க்ரீன் கலர் ப்ளஸ் சைன் பார்த்தா கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு சிங்கிள் புக் மார்க் பர்சன் ஒரு ஷேர் பர்சன்டேஜ் நம்ம வந்து மேக் பண்ண போகிறோம். இதுக்கான லிங்க் ஃபுல்லாக நான் வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்திருப்பேன். நீங்கள் கிளிக் பண்ணி புக் மார்க் பர்சன்டேஜ் ஷேர் பர்சன்டேஜ் இம்போர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே பார்த்தா உங்களுக்கு பார்த்தா ஒரு ஆடியோவில் இருக்கும். அதுக்கு மேலே பார்த்தா ஒரு இமேஜ் லேயர் மேலே ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருப்பேன். இதுக்கான டெம்ப்ளேட் வந்து நான் டிலீட் பண்ணி உங்களுக்கு ஸ்டார்டிங் எப்படி ஆட் பண்ண சொல்கிறேன். நான் வந்து வீடியோ கொஞ்சம் எந்த போர்ஷன் நான் வந்து பாதி வரையும் நான் வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து எப்படி ஆட் பண்ணி நான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக புக் மார்க் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். கரெக்டாக டபுள் புக் மார்க் வந்து நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து வேஸ்ட் ஸ்டெப்பில் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணுறதா இருக்கும். கரெக்டாக ஸ்டார்டில் வச்சு ப்ளஸ் செலக்ட் பண்ணி யார் இமேஜ் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணலாம் இமேஜ் வந்து செலக்ட் பண்ணிட்டு மேலே 3 டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபில் கம்பல்சரி கிளிக் பண்ண சொல்ல இமேஜ் நீங்கள் ஃபுல்லாக செட் ஆகிட்டு நெக்ஸ்ட் யாரை கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் புக் மார்க் ஜம்ப் பண்ணி கட் ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கரெக்டாக நான் கரெக்டாக டபுள் புக் மார்க் ஒரு இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க்லேருந்து நம்ம வேறு மாதிரி இமேஜ் ஆட் பண்ணணும். நம்ம எப்படி ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இது வந்து டிலீட் பண்ணிங்க. டிலீட் பண்ணி ஸ்டார்டில் வச்சுட்டு கரெக்டாக ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா உங்களுக்கு பார்த்தா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தா ஒரு டெம்ப்ளேட் தந்திருப்பேன். இதுக்கான டெம்ப்ளேட் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக டெம்ப்ளேட் வந்து டவுன்லோட் பண்ணிங்க. கரெக்டாக டவுன்லோட் பண்ணி வந்து அந்த டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் டவுன்லோட் பண்ண டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு மேலே ஒயிட் கலர் ப்ளஸ் சைன் ஆட் பண்ணுவோம். கிளிக் பண்ணி சொல்லி டெம்ப்ளேட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆட் ஆகிடும். எங்கள் டெம்ப்ளேட் கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தா நெக்ஸ்ட் புக் மார்க் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 1:99 புக் மார்க் போய்ட்டு இங்கே டைம் ஐக்கான் மாதிரி ஒரு ஆட் பண்ணுவோம். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி பார்த்தா செகண்டாக ஒரு ஆட் பண்ணுவோம். கிளிக் பண்ணி கரெக்டாக உங்களுக்கு கரெக்டாக அட்ஜஸ்ட் ஆகும். கரெக்டாக டைமிங் விஷயம் கரெக்டாக நீங்கள் இந்த இமேஜுக்குள்ளே கரெக்டாக அந்த டெம்ப்ளேட் வந்து மூவ் ஆகிற மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வந்து விஷயம் வந்துடும். சைடில் 3 பார் செலக்ட் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக இமேஜ் மேலே வந்து செட் பண்ணிங்க. இதே மாதிரி இங்கே இருக்கிற ஒவ்வொரு இமேஜில் இருக்க மேலேயும் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் சைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு காப்பி லேயர் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு கரெக்டாக ஒரு லேயருக்கு மேலே நீங்கள் வந்து பேஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஏரோ கிளிக் பண்ணி டைம் ஆப்ஷன் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த ஆர்டராக நீங்கள் ஒரு லேயருக்கு மேலே செட் பண்ணிங்க. செட் பண்ண சொல்ல கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி இங்கே பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டி கிளிக் பண்ணி லைட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் லைட்டில் கிளிக் பண்ணிங்க. அப்போ உங்களுக்கு வந்து பேக்கில் இருக்க இமேஜுக்கான ப்ரிவ்யூ வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இதே மாதிரி கரெக்டாக இங்கே கரெக்டாக டபுள் புக் மார்க் வரையும் நீங்கள் வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கணும். கரெக்டாக இந்த டபுள் புக் மார்க் இருக்கிற இமேஜ் நீங்கள் செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணலாம். பேக் வந்துங்க. நெக்ஸ்ட் வந்து எப்படி சொல்கிறேன் வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஷேர் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணிட்டு இந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. காப்பி பண்ணிட்டு பேக் வந்து இப்போ வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒரு இமேஜில் இருக்குல்ல கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு இமேஜ் பேக்ரவுண்ட் மேலே கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ண சொல்லும். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ண சொல்லிட்டு லைக் ஃபஸ்ட்டு வந்து பிளாக்ல வந்து நெக்ஸ்ட் கலரில் வர மாதிரி கரெக்டாக வந்து செட் பண்ணுற எஃபெக்ட் கரெக்டாக இங்கே கரெக்டாக நீங்கள் லைனாக வந்து பேஸ்ட் பண்ணி வாங்க. கரெக்டாக சொல்கிற தான் நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். இங்கெல்லாம் வந்து டெம்ப்ளேட் ஆட் பண்ணிங்க. அதான் கரெக்டாக டெம்ப்ளேட் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக பார்த்தா டீன்னு ஒரு மாதிரி ஒரு டீ மாதிரி ஒரு சிம்பிள் வந்து போட்டிருப்போம். அது நீங்கள் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:14 வரைக்கும் கரெக்டாக நீங்கள் வந்து இந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக மேலே டெம்ப்ளேட் ஆட் பண்ணி இது வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8:24 லேயர் வந்து இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணுறது பேக் வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணணும். ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயர் கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட் கிளிக் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணிங்க. வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்லும் கரெக்டாக பார்த்தா நாங்கள் டீ மாதிரி சிம்பிள் மென்ஷன் பண்ணி பாருங்கள். மேலே பார்த்தா உங்களுக்கு தெரியும் புக் மார்க் லைனில் கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட் செலக்ட் பண்ணிட்டு 3 ஆட் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் பேஸ்ட் பண்ண சொல்லும். கரெக்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு பிளாக்ல வந்து கரெக்டாக அந்த ஒரே ஒரு சிங்கிள் பிளிங்கில் உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி நான் வந்து பண்ணியிருப்பேன். நீங்கள் கரெக்டாக அந்த இதை வந்து கரெக்டாக எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நெக்ஸ்ட் டபுள் புக் மார்க்ல வந்து வேறு மாதிரி ஆட் பண்ணலாம். அது எப்படி ஆட் பண்ணுவாங்க பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேர் பர்சன் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா ஒரு 3 லேயர் இருக்கும். அது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இங்கே ப்ளஸ் ஐமோட ஆட் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி காப்பி லேயர் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு பேக் வாங்க. பேக் வந்து புக் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ அந்த டபுள் புக் மார்க் ஸ்க்ரோல் பண்ணி போங்க. கரெக்டாக ஸ்க்ரோல் பண்ணி போய்ட்டு கரெக்டாக இந்த ப்ளஸ் ஐமோட ஆட் பண்ணுங்களா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். பேஸ்ட் 3 லேயர்னு ஒரு ஆட் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணி இந்த 3 லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அதை கரெக்டாக அந்த 3 லேயர் கரெக்டாக அந்த 3 லேயர் இருக்கும். கரெக்டாக டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக புக் மார்க் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி நீங்கள் கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. அவ்வளோதான் பார்த்தா நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோன்னே கரெக்டாக பார்த்தா இதே மாதிரி கரெக்டாக இங்கே நெக்ஸ்ட் கரெக்டாக நீங்கள் வந்து கண்டினியூஸாக நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தால் எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிக்கணும். இல்லை கட் பண்ணுற ஆப்ஷன் மாதிரி இருந்தால் நீங்கள் கரெக்டாக டைம் ஆப்ஷன் கிளிக் பண்ணி தான் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். கரெக்டாக மாதிரி கரெக்டாக லாஸ்ட் டைமே நீங்கள் கரெக்டாக இமேஜ் வந்து கரெக்டாக இந்த இதே பேஸ்ட் பண்ணிட்டு கரெக்டாக இந்த மேலே பார்த்தா மேலே ஒரு பிளாக் கலர் டெம்ப்ளேட்டும் கீழே ஒரு இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தா ஒரு செகண்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக்கில் இருக்கிற இமேஜ் வந்து கரெக்டாக வந்து பிளண்டிங்கில் வந்து கரெக்டாக வந்து ஷோ வர மாதிரி இருக்கும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் இங்கே ஆட் பண்ண போகிற ஒவ்வொரு லேயரையும் நீங்கள் கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிங்க. சேஞ்ச் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணல. இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கு
கரெக்டாக இங்கே மேலே செட்டிங் ஐக்கான் கிளிக் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 96 சைஸ் இருக்குல்ல இந்த சைஸில் நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு நம்ம வந்து எப்பவுமே கிராப் பண்ணி ஆட் பண்ணல அதே ஸ்டெப்பில் கரெக்டாக அந்த பிக்சல் ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு கிராப் பண்ணி எடுத்துட்டு இந்த லேயர் செலக்ட் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஸ்டார் ஆப் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் சேவ் பண்ணுற இமேஜ் வந்து அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து சேவ் ஆகும் அலைட் மோஷன் ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக எக்ஸ்போர்ட் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு ப்ளஸ் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ரீப்ளேஸ் ஆகும் இதே மாதிரி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுற எல்லா இமேஜ் நீங்கள் வந்து கரெக்டாக அந்த இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிங்க சேஞ்ச் பண்ணிட்டு பேக் வந்து ஷேகர் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி கரெக்டாக மேலே பார்த்தா ஒரு 3 HDRCC லேயர் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக அந்த ப்ளஸ் சைன் ஆப்ஷனில் கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த 3 லேயர் வந்து காப்பி பண்ணிட்டு பேக் வந்து புக் மார்க் பர்சன்ட் ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணி ஸ்டார்டிங் வச்சு ப்ளஸ் சைன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கரெக்டாக ப்ளஸ் 3 லேயர் கிளிக் பண்ண சொல்ல ஆட்டோமேட்டிக்காக அந்த 3 லேயருங்கான ஆட் ஆகுன்னு கரெக்டாக நீங்கள் கரெக்டாக அந்த புக் மார்க் கரெக்டாக எது இருக்கோ அது கரெக்டாக வந்து எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்து கரெக்டாக 20:17 வரையும் வச்சுக்கின்னு எக்ஸ்ட்ரா எடுத்து வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துங்க கட் பண்ணிட்டு மேலே செட் மேலே ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகும் வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகும் சேவ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கேலரி சேவ் ஆகும் இது நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்